இப்போது நான் வந்து டைப் ரைட்டிங்கில் கிளாஸில் பிஸ்னஸ் லெட்டர் எப்படி கால்குலேஷன் போடுறதை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? இப்போது லெட்டர் பார்த்தா டிகிரி மார்ஜின் பார்த்தா 10 to 70 வைக்கணும். லைன் பேஸ் பார்த்தா சிங்கிள் லைன் பேஸ் வைக்கணும். ஓகேங்களா? இதுதான் ரூல்ஸு. லெட்டரோட ப்ரொசீஜர் பார்த்தா டிகிரி விட்டா 10 to 70 டிகிரி செட் பண்ணணும். லைன் பேஸ் சிங்கிள் லைன் பேஸ் வச்சுக்கணும். ஓகேங்களா? நம்ம ஹெட்டிங் இருக்குது பார்த்தா ஹெட்டிங் வந்து பொறுத்தவரைக்கும் கரெக்டாக மொத்தமாக கவுண்ட் பண்ணணும். மொத்தமாக கூட்டினா எவ்வளோ வருது? இது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22. இப்போ இது எவ்வளோக்கு? இது 22 இருக்குது. அப்போ 22 நான் லெட்டரை பொறுத்தவரைக்கும் நான் சென்டர் பண்ணுறதா இருந்தால் எப்படி நான் பொறுத்தவரை என்னோடய கால்குலேஷன் பார்த்தோன்னா 10 to 70 சொல்கிறோமா, முன்னே நம்ம 0 விட்டுரும். அதனால் வந்து 80 வருது. 80 பாதி எவ்வளோ? 40. இது வேறுங்க 40ன்னு வச்சிங்களேன். இது எவ்வளோ சொன்னீங்க? 22. 22ல் பாதி எவ்வளோ? 11. 40 எத்துமேட்டு 11க்கு வச்சுன்னா 9 29. 29 டிகிரியில் இந்த கம்பெனி நேம் ஃபுல்லாக அடிச்சிடலாம். அடிச்சிட்ட பிறகு அது கீழே 2 லைன் பேசி விட்டு என்ன பண்ணோன்னா இந்த ஹெட்டிங் ஃபஸ்ட் எடி பண்ணிங்க அதே மொத்தமாக கூட்டுறீங்க. அதை பாதி எடுத்து 40 மைனஸ் பண்ணிங்க. அதே ரூல்ஸ் தான் இங்கேயும். இதுவும் என்ன பண்ணுங்கிற மொத்தமாக கூட்ட போகிறீங்க. இதை கூட்டினா வந்து 26 வருது. 26ல் வந்து என்ன பண்ணோம்? 40ல் 13 போச்சுன்னா 27. அப்போ 27 டிகிரியில் என்ன பண்ண எத்தமேட்டு இந்த கம்பெனி நேம் அடிக்கணும். அடிச்சுட்டு கீழே 2 லைன் பேச விட்டு டெலிஃபோன் 10ல் அடிக்க போகிறீங்க. அடிச்சுட்டு இது என்ன பண்ணோம்? அதேமாதிரி இதில் 4ல் எது பெருசுன்னு பார்க்கணும். பெருசாக இருக்கிறத 70 மைனஸ் பண்ணணும். இது கூட்டினா மொத்தம் வந்து 23 வருது. அப்போ 70ல் 23 போச்சுன்னா 47. அப்போ 47 டிகிரி என்ன பண்ணணும்? போஸ்ட் பாக்ஸ் அடிச்சிடணும். இது சின்னதாக இருந்தால் பரவாயில்ல. ஏன்னா 4ல் எது பெருசோ அதை மட்டும் தான் 70ல் மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இதான் பெருசாக இருக்குது. மைனஸ் பண்ணதுன்னா 23 வருது. 47 வருது. 47 டிகிரியில் போஸ்ட் பாக்ஸ் அடிச்சிட்டு போகிறீங்க. இங்கே டெலிகிராம் அடிச்சுட்டு ஒரு பேஸ் விட்டு இந்த நேம் அடிக்க போகிறீங்க. அதே 47 டிகிரியில் இந்த அட்ரஸ் அடிக்க போகிறீங்க. இங்கே எதுவுமே இல்லை. அதுக்கு நேராக என்ன பண்ண? சென்னை அடிக்க போகிறீங்க. சென்னை அடிச்சுட்டு 2 லைன் பேஸ் விட்டு 2 வாட்டி தள்ளிவிடுங்க. 2 லைன் பேஸ். ஓகேங்களா? அதேமாரி 10ல் என்ன பண்ணுறீங்க? ரெஃபரன்ஸ் நம்பர் இது 6 ரஃப் வச்சு புள்ளி வச்சு இங்கே ஒரு பேஸ் விட்டு நம்பர் அப்போ நம்பர் பக்கத்தில் பேச விடாது. நம்பர் புள்ளி இது அடிக்க போகிறீங்க. அதுக்கு நேராக 47 டிகிரி என்ன பண்ணோம்? 20 நம்பர் அடிக்க போகிறீங்க. அதுக்கே 2 லைன் பேச விட்டு இந்த அட்ரஸ்ஸு எல்லாமே மடக்கி இது வேறு இதை ஃபஸ்ட் லைன் 10ல் அடிக்க போகிறீங்க. இதுவும் 10ல் அடிக்க போகிறீங்க. எல்லாம் ஃபுல்லாக 10ல் அடிக்க வேண்டாம். மடக்கி 2 லைன் பேச விட்டு டியர் சாரும் 10 2 லைன் பேச விட்டு இந்த பேராகிராஃப் படிக்க சொல்ல நம்ம 70 மேலே போனால் தப்பு. நீங்கள் மினிமம் 60 வைக்கிறோம். 60 மடக்கலாம், 65 மடக்கலாம். தப்பு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? 70 வரல அடிக்கணும். 71 போனால் தப்பு. ஓகேங்களா? லெட்டர் பொறுத்தல மடக்கி அடிக்க போகிறீங்க. ஒரு பேராகிராஃப் முடிஞ்சிச்சா 2 லைன் பேசு. இந்த பேராகிராஃப் படிக்க ஃபுல்லாக அடிக்கிறீங்களா? அடிச்சுட்டு இங்கே 2 லைன் பேசு. இது அடிக்கிறீங்களா? இதை வச்சு 2 லைன் பேசு. இவர் ஃபெய்த் அடிக்க போகிறீங்க. ஃபார் கம்பெனி இந்த பிஸ்னஸ் லெட்டர் பொறுத்தவரைக்கும் இந்த நேம் மட்டும் தான் கொடுப்பாங்க. இந்த நேம் கொடுக்க மாட்டாங்க. டாட் கொடுத்துருவாங்க. இது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். கொஷின் மார்க்கில் பொறுத்தவரைக்கும் இதை கொடுக்க மாட்டாங்க. டாட் அப்போ என்ன பண்ணோம்? இங்கே என்ன கம்பெனி நேம் கொடுக்குறாங்களோ அதை தான் இங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நம்ம டைப் பண்ணோம். டைப் பண்ணிவிட்டு 4 லைன் பேஸ் விட்டு நேம் அடிக்க போகிறோம். நேம் அடித்தா என்ன பண்ணோம்? இனிஷியல் பக்கத்தில் ஒரு புள்ளி வச்சு ஒரு பேஸ் விடணும். அடிச்சுட்டு மேலே அடிக்க போகிறீங்க. 2 லைன் பேஸு. இது அதிகமாக கேட்க மாட்டாங்க. கேட்டாங்கன்னா அதுக்கே 2 லைன் பேஸ் விட்டு இது அடிக்கணும். ஓகேங்களா? இதுதான் பிஸ்னஸ் லெட்ரு. ஓகேங்களா? உங்களோட டவுட் வரத்தை பார்த்தா ஒரு ஹெட்டிங்கும் இங்கே தான் கணக்கே போடுவீங்க, கால்குலேஷன் போடுவீங்க. இங்கெல்லாம் உங்களுக்கு மேஜராக பார்த்தாவே தெரியும். ஓகேங்களா? ஹெட்டிங் என்ன சொல்லிக்கிறேன்? மொத்தமாக கூட்டிக்கிறீங்க. கூட்டினதில் 22 வந்தது. 22ல் பாதி எவ்வளோ? 11. அந்த 11 என்ன பண்ண சொல்லிக்கிறேன்? நான் ஹெட்டிங் சென்டர் பண்ணால் சொல்லிக்கிறேன் 40 ரவுண்டான வேல்யூ. என்ன சொல்லிக்கிறேன்? 40. அது 40 ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம லெட்டர் மொத்தமே 70 வைக்கிறதுனால முன்னே பார்த்தா 80 ஆச்சு. 80ல் பாதி 40 நாங்கள் சொல்லுவோம். அதனால் வந்து 80ல் பாதி 40
அப்போ இது எவ்வளோ ஆச்சு 22. 22ல் பாதி 11 போச்சுன்னா 29 அடிகளில் ஃபுல் கேப்பில் வச்சிட போகிறீங்க. இதுவும் அதே மாதிரி தான். மொத்தமாக கூட்டினா 23. 23ல் பாதி எவ்வளோ? அது கேச்சா 13. அப்போ 40ல் 11 போச்சுன்னா 27 வச்சுருப்பாருங்க. 2 லைன் பேசோட இதெல்லாம் உங்களுக்கு 10 அடி வந்துடும். அதேமாதிரி இதில் எது பெருசோ 70ல் மைனஸ் பண்ணால் 23 வந்து 7 மைனஸ் 47. 40 அடிகளில் அடிச்சிட போகிறீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.